கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கும்பம் அப்படின்னாவே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி தாங்க குணமும் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி குடும்பத்துடைய நலனுக்காக அதிகமா பாடுபடுவீங்க. சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு பொதுநலமா சிந்திக்க கூடியவங்க. இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க. இரும்பு மனசு கொண்டவங்களை கூட ஈஸியா இலக வச்சிருவீங்க. இது மட்டும் இல்லாம சீர்திருத்த சிந்தனையும் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், இதுதான் உங்களுடைய குணம். தவறு நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு நீங்க தான் தைரியசாலிங்க. அடித்தட்டு மக்களுக்கும் உதவக்கூடிய குணம் படைத்தவங்க. எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு நிலை இருந்துச்சான்னு கேட்டா நீங்க சரியா இருக்கிறதுனாலயே நிறைய விஷயங்கள் சரி இல்லாம தான் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அதாவது கும்பராசிக்காரங்களே தலைப்பை பார்த்திருப்பீங்க. கும்பராசியை பகைத்தால் இனி பரலோகம்தான். கும்பராசிக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மகா சக்தியாக உருவெடுக்கக்கூடிய நேரம்னு போட்டிருக்கேன். எப்படிமா, அது என்னமா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 வருஷங்களுக்கு அப்புறமா தாங்க சனீஸ்வர பகவான் ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்திட்டு வந்து மீன ராசியில உட்கார்ந்திருக்கார். இந்த 30 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுங்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல காலமா இல்ல பாதிப்பு வருமா, கொஞ்சம் தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்றேங்க. இந்த சனி மாற்றம்ங்கிறது கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் செலவு, எதை கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு தான் அழைத்து செல்ல போகுது. முன்னேறி தான் போக போறீங்க, பயம் வேண்டாம். எப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் அடுத்த 2.5 வருஷத்துக்கு, அதாவது 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில சஞ்சாரம் பண்ணி தான் அருளாசி வழங்க போறார். மீன ராசியில உட்கார்ந்துட்டு தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையை எங்கெங்க பதிய வைக்கிறாருன்னா, ரிஷப ராசியில 3ஆம் பார்வையும், கன்னி ராசியில 7ஆம் பார்வையும், 10ஆம் பார்வையை தனுஷு ராசியும் பார்க்கிறாருங்க. இதனால நம்ம கும்ப ராசிக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார். 3ஆம் பார்வையால சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால முதல் மாற்றம், சகோதர சகோதரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை வளரப்போகுது. அவங்களோட சேர்ந்து இனிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க. உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுது. எதிரிகளை வெற்றி கொள்ள போறீங்க. உடல் நலம் சீராகுது. வருமானம் சிறப்பா இருக்க போகுது. உங்களுடைய பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவாங்க. அதே நேரம் ஆடம்பர கேளிக்கைகளுக்காக கொஞ்சம் செலவையும் செய்வீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில நேரங்கள்ல யோசிக்காம பேசி வம்புல மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கும்பராசிக்காரங்க ஒரு திருக்குறளை வந்துட்டு நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. யாகாவாராயினும் நாகாக்க. இந்த வள்ளுவருடைய வாய்மொழியை எப்பவுமே நினைவுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நலம் பயக்கும். மறைமுக எதிரிகள் கிட்ட கவனமா இருக்கணும். உங்க ரகசியங்களை யார்கிட்டையுமே எப்பவுமே பகிர்ந்துக்க கூடாது. மற்றபடி உங்களுடைய பதவியால சில ஆதாயங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். இதன் மூலமா பொது நல காரியங்களுக்கும் செலவு செய்ய போறீங்க. திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனா உங்க காரியங்களை கவனமா இருந்துட்டீங்கன்னா அதையுமே கரெக்டா செஞ்சு முடிச்சுக்கலாம். மற்றபடி நேர்மையான எண்ணங்களால உங்களுடைய வாழ்க்கை தரமே உயர போகுது. அலுவலக பணியில இருக்கிறவங்க, ஆண்களோ பெண்களோ, தனியார் துறையோ அரசாங்க துறையோ, புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்ல வாய்ப்பு உருவாகும். இதனால மனசுல இருந்த காரணம் இல்லாத வருத்தங்கள், குழப்பங்கள் மறைய போகுது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயரப்போகுது. கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. எண்ணங்களும் செயல்பாடுகளும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பெற்றுத்தர போகுதுங்க. அது மாதிரி வாகன பராமரிப்பு செலவுகள் வரும். கூட பிறந்தவங்களுக்காகவும் கொஞ்சம் தவிர்க்க முடியாத செலவுகள் செய்வீங்க. அதே மாதிரி தாங்க புதுசாக யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நட்பாக வருவாங்க. அதனால் உங்களுடைய கைப்பொருள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் யாராவது புதுசாக ஒருத்தவங்க கிட்ட பழக்க வழக்கம் உங்களுக்கு தோன்றுது அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. புரியுதுங்களா? அதாவது அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட கவனமாக இருக்கணும். மற்றபடி சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க. பயணங்களில் அதிர்ஷ்ட தேவதை தரிசனம் கிடைக்கும். இதனால் பொருளாதாரத்தில் வளமும் சேமிப்பும்
மதிப்பும் உயரப்போகுது. அரசாங்க உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தி அடைய போகுது. உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வும் பெற போறீங்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்க போகுது. சக ஊழியர்களுடைய ஆதரவின் காரணமா அலுவலகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். மற்றபடி உங்க வேலையை முன்கூட்டியே யோசிச்சு செஞ்சுட்டீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தடைகள் கூட வராம பார்த்துக்கலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணுங்க. வியாபாரத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யாரையுமே நம்ப கூடாது. எதை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். மற்றவங்க கிட்ட பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்காக நீங்க சுயமா மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்களுடைய தலையீடை இல்லாம பார்த்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேல் இடத்துல அவங்களுடைய ஆதரவை பெற போறீங்க. ஆனாலும் அதன் மூலம் முழு பலன்களை அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவங்க குறுக்கீடு செய்வாங்க. இதனால மனம் தளராம கண்டிப்பா கடினமா உழைச்சிங்க அப்படின்னாக்கா எதிரிகளை ஈஸியா சமாளிச்சிடலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை யார் தடுத்தாலும் யார் என்ன இடையூறு கொண்டு வந்தாலும் நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அதுல ஒரு டவுட்டும் வேணாம். புதிய பொறுப்புகளையும் பெற போறீங்க. பயணங்களால நன்மைகள் உண்டாகுது. தொண்டர்கள் எல்லாம் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. நீங்க அப்படியே ஒரு கண்ணால பார்த்தா போதுங்க, அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. அடுத்ததா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில செல்லும். புதிய நட்புகளால நல்ல வாய்ப்புகளை பெற போறீங்க. சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க. உங்களுடைய முழு திறமையை இப்ப வெளிக்கொண்டு வர போறீங்க. வருமானம் சீரா இருக்கும். அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி கிடைக்கும். தர்ம காரியங்கள்ல தெய்வ வழிபாட்டுல ஈடுபட போறீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலையை தூங்க போறீங்க. குடும்பத்தோட சந்தோஷமா பொழுதை கழிக்க போறீங்க. கணவருடனான ஒற்றுமை அதிகமாக போகுது. குடும்ப பொறுப்புகளை திருப்திகரமா நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க. அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான மனநிலையோட கல்வி கற்க போறீங்க. உடல் வலிமை பெற தக்க பயிற்சியில ஈடுபட போறீங்க. வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போடுவீங்க. விளையாட்டுகளையும் சரி வெற்றிகளை குவிக்க போறீங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது படிப்படியாக உயரப்போகுதுங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஜென்ம சனியாக அமர்ந்து நாலாபுரத்திலும் குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் கொடுத்தார் இல்லையா, இது நாள் வரைக்கும் சனீஸ்வர பகவான் எந்த வேலையுமே முழுசா செய்ய விட மாட்டார். பித்து பிடிச்ச மாதிரி உங்களை வச்சுட்டு இருந்த சனி பகவான் இனி உங்களை விட்டு விலகி பாத சனியாக அமர்வதனால உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதனால வற்றிய பணப்பை இனி நிரம்ப போகுதுங்க. உடல்நிலை சீராக போகுது. ஆழ்ந்த உறக்கம் வரும். இருந்தாலும் எளிய உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத உணர வைக்கிறாரு. குடும்பத்துல இனி மகிழ்ச்சி தங்கும். அதே மாதிரி வெளிப்படையா பேசுறோன்னு சொல்லிட்டு யாரையுமே எடுத்தெறிஞ்சு மட்டும் பேசிடாதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பது நல்லது. யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து எதுவும் போடக்கூடாது. மகனுக்கும் மகளுக்கும் தடைப்பட்ட கல்யாணம் இனி கைகூடி வரும். மகனையும் மகளையும் நல்ல கல்லூரியில சேர்ப்பீங்க. சனியுடைய பார்வையினால பலன் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால பணிச்சுமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சில காரியங்களை போராடி முடிக்கிற மாதிரி நிலை இருக்கும். ஆனா சனி பகவான் 8ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால உடல் நலன்ல கவனம் தேவை. உறவுக்காரர்கள் நண்பர்களுடைய அன்பு தொல்லை அதிகமாகும். பழைய கடனை நினைச்ச அப்பப்போ புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா, உங்களுடைய லாப வீட்டையும் இவர் பார்க்கறதுனால திடீர் பணவரவு உண்டாகும். அப்புறம் ஏங்க கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செஞ்சிட போறீங்களா அப்படின்னா, தன லாப அதிபதி குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இனி எல்லா விதங்களிலுமே வெற்றி. பணம் வரும். விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் வீடுகளை வாங்குவீங்க. எதிர்ப்புகள் விலகுது. கவலைகள் தீருது. மேலும் சொல்லணும்னா தாழ்வு மனப்பான்மை விலகுது. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. அழகு கூடும். விஐபிகள் உங்களுக்கு உதவுவாங்க. புதிய பதவிகள் தேடி வரப்போகுது. திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. பிள்ளைகளால் அந்தஸ்து உயரப்போகுது. வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் எப்போதும்
அழுத்து கொண்டு கணவர் இனி உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னு இது நாள் வரைக்கும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு எப்ப பாரு கோபமா சிடுசிடுன்னு இருந்த உங்க கணவர் இனி உங்ககிட்ட அன்பா இருக்க போறார். அவருடைய வருமானமும் உயருது. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை சுமை குறையும், சம்பளம் உயரும். கன்னி பெண்களுக்கு கல்வி, காதல், வேலை அனைத்திலுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புத்துணர்ச்சியா காணப்பட போறீங்க. தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில உங்களுடைய அணுகுமுறையை மாத்திப்பீங்க. புதிய முதலீடுகள் செய்வீங்க. தொலைக்காட்சி, வானொலி விளம்பரங்களின் மூலம் உங்க தொழிலை விரிவுபடுத்த போறீங்க. கொடுக்கல் வாங்கல்ல நிம்மதி ஏற்பட போகுது. பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப தேடி வர போறாங்க. தள்ளி போன பெரிய நிறுவனங்களுடைய ஒப்பந்தங்கள்லாம் இப்ப கையெழுத்தாக போகுதுங்க. ஹோட்டல், இரும்பு இது மாதிரியான தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க அதிக ஆதாயம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோக பணியில இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளத்தோட புதிய வேலை கிடைக்கும். உங்களை கசக்கி பிழிஞ்செடுத்த அதிகாரிங்க வேற இடத்துக்கு மாறிட்டு போயிடுவாங்க. உங்களை நல்ல ஆதரிக்கக்கூடிய புதிய அதிகாரிகள் சேருவாங்க. நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும். வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்களை இருக்கை தேடி வரப்போகுது. அதாவது நீங்க இருக்கிற இடத்துக்கே நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடிட்டு வரப்போகுது. அலுவலகத்துல பதவிகளும் தேடி வரும், அதிர்ஷ்டமும் தேடி வரும், வம்பும் தேடி வரும். உஷாரா இருக்கணுங்க. அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை. கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு வெளி மாநிலம், வெளிநாடுகள்ல கான்ட்ராக்ட் முறையில பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் வரும். ஆக மொத்தத்துல இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றம் தான் எல்லா விதங்களையும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது 30 ஆண்டுகளுக்கு பிறகு குருவுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்முடைய கும்ப ராசிக்கு தரக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கிறோம். இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கிறார். இந்த காலத்துல நீங்க நினைச்சது எல்லாமே நடத்திக்க முடியும். குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லா விதங்களுமே நன்மை அதிகமாக போகுதுங்க. அதே மாதிரி பண வரவுல இந்த தடைகள் விலகுது. உடல்நிலை சீராகுது. எதிர்பார்த்த வரவு உண்டாகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் மறையுது. அது போலவே குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் அடுத்தடுத்து நடக்க போகுது. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. முடியாதுங்கிற பேச்சுக்கு இடமில்லாத மாதிரி எல்லா விதமான நெருக்கடிகளுமே விலக்கி வைக்க போறீங்க. பண வரவு அதிகரிக்கிறதால செல்வாக்கு உயருது. பிரச்சனை, வம்பு, வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. நினைத்த செயல்பாடுகள்ல வெற்றி உண்டாகுது. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற போறீங்க. தொழில லாபம் அதிகமாக போகுது. செல்வாக்கு உயருது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். இதுவே தொழில் அடிப்படையை வச்சு சொன்னோம்னா தொழில முன்னேற்றம் உண்டாகுது. வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்குது. தொழில முன்னேற்றம் உண்டாகுது. தொழிலில் இருந்த போட்டிகள் மறையுது. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூலி வேலை செய்தாலும் சரி, விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு, செல்வாக்கு உயருதுங்க. உங்கள் நிலையில் மாற்றம் ஏற்படுது. நன்மை அதிகமாகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையுது. பணி இடங்களில் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கோங்க. உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா விதங்களிலுமே நன்மை உண்டு. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுசா கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க. உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சங்கடங்களும் மறையுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதுசா சொத்து வாங்குவீங்க. பண வரவுல இருந்து தடைகள் விலகுது. பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. அடுத்ததா சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானால தனிப்பட்ட முறையில இந்த காலகட்டம் முயற்சிகளை கூட வெற்றியாக மாற்றி கொடுக்குதுங்க. வருமானம் அதிகமாகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுது. நன்மைகள் அதிகமாகுது. செயல்பாடுகளில் ஆதாயம் ஏற்படுது. நெருக்கடிகளில் இருந்து இப்போ விடுபட போறீங்க. நேர்மறையான பலன்களை மட்டுமே அனுபவிக்க போறீங்க. எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால எப்பேற்பட்ட சங்கடத்தையுமே ஈஸியா கடந்து வந்துருவீங்க. செல்வாக்கு உயருது. பண வரவு அதிகமாகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுது. வியாபாரத்தில் லாபம் தோன்றுது. பணியாட்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி
நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு அந்தஸ்து உயர்வுக்கு வரப்போகுதுங்க. பொதுவா சொல்லணும்னா உங்க அதிகபட்சமான ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. குடும்பத்துல எல்லா விதங்களையுமே ஆதரவு உண்டு. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில இருந்த தடைகள் விலக்கி நல்ல லாபம் பார்க்க போறீங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி பணியில முழுமையான கவனம் செலுத்தி வெற்றி அடைய போறீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா பக்க பலமா இருப்பாங்க. குழந்தை பாக்கிய கனவு இப்ப நிறைவேறும். அதே மாதிரி திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல வரன் அமையும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் பெறுவீங்க. விளையாட்டு பொழுதுபோக்குல கூட வெற்றி அடைய போறீங்க. அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவால பாதிக்கப்பட்ட நீங்க இப்ப முழுசா மருத்துவத்தால குணமடைய போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகுது. தொழில உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படுது. குடும்பத்துல குதூகலமும் உண்டாகுதுங்க. ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து கும்ப ராசியை குறைவில்லாத ராசியாக மாத்தி வைக்கிறார். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே 30 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் குருவுடைய வீட்டுல உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு குரு பார்க்க கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையுமே அள்ளி அள்ளி கொடுக்கிறாருங்க. இது மட்டும் இல்லைங்க, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு சாதமாகவும் மாத்தி வைக்கிறாருங்க. சோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு சனிக்கிழமைகள்ல சனி பகவானை வழிபாடு செய்யணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது திருநள்ளார் போயிட்டு வரணும். அதே மாதிரி எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி தினமுமே காகத்திற்கு தயிர் சாதம் எள் கலந்து கொடுப்பதனால சனி பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும். இவரை மாதிரி கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது இல்லையா? இவருடைய கருணை பார்வை வந்துருச்சுன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. ஆனந்த தாண்டவம் ஆட வைப்பாரு. அதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு சென்னை பல்லாவரம் அருகில் இருக்கக்கூடிய பொலிச்சலூர்ல அருள்பாலிக்கும் வட திருநள்ளார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பார். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இவரே உங்களுக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த சனி பகவானுடைய மாற்றம்ங்கிறது உங்களுக்கு ஏற்றம் ஏற்றம் ஏற்றம். என்னமா 3 முறை சொல்ற கோர்ட்ல சொல்ற மாதிரி இருக்குதுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அந்த மாதிரி தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிற மாதிரி தான் மாற்றத்தை ஏற்படுத்துறார். ஏன்னா இவரால தான் இனி உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சீரா இருக்க போகுது, வெளிச்சமா இருக்க போகுது. ஓரளவுக்கு வெளியில சொல்ற மாதிரி தெம்பா வளம்பர போறீங்க. வாழ்த்துக்கள். ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.